தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் சென்னை மாணவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் வெவ்வேறு எடைப்பிரிவில் பூந்தமல்லியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 2 பேர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே உள்ள பாராமதியில் 69வது நேஷனல் கராத்தே ஸ்கூல் கேம்ஸ் நடைபெற்றது. தேசிய அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 14, 17, 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் தமிழகம், டெல்லி, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு எடைப்பிரிவுகளில் அரசு, தனியார், CBSE பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தமிழக அணி சார்பில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பூந்தமல்லி அருகே உள்ள காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த சஞ்சய் என்ற மாணவன் 54 கிலோ எடை வகையில் வெண்கலப் பதக்கமும், காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கிஷோர் குமார் என்ற மாணவன் 82 கிலோ எடை வகையில் இந்திய அளவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு தெரிவித்தனர். 69, 70 ஆரம்பித்தது கராட்டே. என்னுடைய ஃபுல் டைம் ஒர்க். இது எல்லா பள்ளிகளையும் இதே மாதிரி தான் பயன்படுத்தி எல்லாமே நேஷ்னல் வரையிலையும் போயிருக்கு. இப்போ என்னுடைய சர்வீஸ் இப்போ இருக்கிறது இந்த 4 பேர் போயிட்டு இப்போது டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சு, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டு ஜெயிச்சு, ஸ்டேட்டிலேருந்து நேஷ்னல் போயிட்டு நேஷ்னலில் 2 பேர் பிரான் அடித்து இன்றைக்கி இருக்கிறாங்க. மேற்கொண்டு அரசாங்கம் நல்ல உதவி பண்ணாக்கா மேற்கொண்டு பிள்ளைங்களை நல்ல வழியில் எடுத்துன்னு போகிறதுக்கு எதுவாக இருக்கும். அடுத்த இது ஏசியன் இதுலெல்லாம் நல்லா இதுவுக்கு மெடல் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இந்த போட்டிக்கு பசங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட 3-4 மாதமாக ட்ரைனிங் இருக்குது. நேஷ்னலுக்கு மட்டும்தான். ஆனால் ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்கு எல்லாம் முன்னாடியே நிறைய நாள் இது வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே ஃபுல்லாக ட்ரைனிங்கில் தான் இருப்போம் நாங்கள். 69வது தேசிய SGFI நேஷ்னல்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் 4th 4 பேர் OKGSK டோஜோவில் போயிருந்தோம். அதில் 2 பேர் பிரான்ஸ் மெடல் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் போயிருக்கோம். ஸ்டேட் செலெக்ஷன் 4 பேரும் அட்டன் பண்ணோம். அதில் கோல்டு மெடல் அடித்து நாங்கள் நேஷ்னல்ஸ் போயிருந்தோம். நேஷ்னல்ஸில் மொத்தம் 32 ஸ்டேட் வந்தது. அந்த 32 ஸ்டேட்டையும் ஜெயிச்சு நாங்கள் வெண்கல பதக்கம் வென்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாஸ்டர் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஜெயராமன் மாஸ்டரும் ராகுல் மாஸ்டரும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் இந்துஜாக்காவும் சஞ்சானாவும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் வின் பண்ணோம். கவர்மெண்ட் கராத்தே CM ட்ராஃபியில் இல்லை, அப்புறம் SDITலையும் இல்லை. நேஷ்னல்ஸ் கூட கராத்தேக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணல. எல்லா டோர்னமெண்ட் தானாக நடத்துன மாதிரி தான் இருந்தது. நாங்கள் 3 பேர் கலாஷேத்ரா ஸ்கூல்லேருந்து போயிருந்தோம். ஒருத்தவங்க CBSE ஸ்கூல்லேருந்து போயிருந்தாங்க. 3 பேரில் 3 பேரும் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போயிருந்தோம். ஒருத்தவங்க பார்ட்டிசிபேஷன், மிச்சம் 2 பேர் பிரான்ஸ் மெடல். எப்படி இருந்ததுப்பா? எத்தனை பேர் கலந்துருந்தாங்க? ஸ்டேட் செலெக்ஷனில் 130 பேர்கிட்ட கலந்துக்கினாங்க. நேஷ்னல்ஸில் 32 ஸ்டேட்டு. மொத்தமாக 1000 சில்லற பேர் மொத்தம் டோட்டலாக மொத்தம் 1000 சில்லற பேர் கலந்துருந்தாங்க. அதில் நாங்கள் -54 kgயில் நான் பிரான்ஸ் மெடலு, -82 kgயில் இந்தியா லெவலில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். அடுத்து அசோசியேஷன் ஸ்டேட் நடந்திருக்கு. அதில் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கோம் 3 பேர். அதில் நேஷ்னல்ஸில் கோல்டு மெடல் அடிக்கணும். அதான் எங்கள் TSK அசோசியேஷன் ஸ்டேட் நடந்துச்சு. அதில் 3 பேரும் கோல்டு மெடல் வின் பண்ணோம். அடுத்து கியோ நேஷ்னல்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறது தான் எங்கள் அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அது ஜெயிச்சு சவுத் ஏஷியன் போய் இன்னும் பெரிய லெவலில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சஞ்சய், S. சஞ்சய், M. கிஷோர் குமார்.